எங்க அம்மா வயித்துல பிள்ளையா பிறந்ததுக்கு நான் வேற யார் வயிற்றுலையும் பிறந்தா கூட நான் நிம்மதியாவது இருந்திருப்பேன் போல. காலையில எந்திரிச்ச உடனே அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு இருக்க விட மாட்டேங்கிறா. என்ன கையல் தனியா புலம்பிட்டு வந்த மாதிரி இருக்கு? என் நிலமையே நினைச்சு நான் தனியா புலம்பிட்டே வரேன். நீங்க எனக்கு அந்த பக்கம் உங்க அத்தை வீட்டுக்கு தான் கையில் போயிட்டு வரேன். பால் காசு ஒரு 2-3 மாசம் கொடுக்கல பத்துக்க, அதான் இப்ப போய் மொத்தமா கொண்டு கொடுத்துட்டு வரேன். சரி சரி சரிம்மா, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், நேரம் அதுனா போயிட்டு வரேனே. சரிக்கா. பேசாட்டுக்கு நம்மளும் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாமோ, ஜாலியாவது இருந்திருப்போம். யார் இது? நம்ம துளசி மாதிரி இருக்கு. பக்கத்துல போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது யாருன்னு. நம்ம எங்க நின்று மண்டையை குழப்பிட்டு இருக்கணும், போய் பார்ப்போம். ஆட, நம்ம துளசி தான் இது. இவ இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? துளசி, எவ்வளவு துளசி? கையில நீயா? நீ எங்க இங்க? உங்க வீட்டுக்கு தான். எங்க அம்மா பால் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னா, அந்தால சரின்ட்டு வந்தேன். பார்த்தா நீ இங்க உட்காந்துருக்கா, அதான் என்னன்னு கேட்பேன்னு வந்தேன். என்னாச்சு, எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க காலையிலே? அது ஒன்றும் இல்லை கையிலே, சும்மாதான். என்னது சும்மாவா? எதுவும் விஷயம் இல்லாம நீ இப்படி இருக்க மாட்டியே, சொல்லு என்ன நடந்துச்சு? ஏய் ஒன்றும் இல்லை, நிஜமாவே சும்மா தான் வந்து உட்காந்துருக்கேன். இல்லை துளசி, நீ என்னென்ன பண்ணுவ, எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி இருப்பேங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். நீ இன்னைக்கு இப்படி வந்து உட்காந்துருக்கேன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இல்லாமலாம் நீ இப்படி வந்து உட்கார்ற ஆள் கிடையாது, சரியா? உன் பொய்யெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது போய் சொல்லிக்கோ, என்கிட்டலாம் சொல்லாத. நடந்தது என்னதோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. நம்ம எதுக்கு இவகிட்ட மறைக்கணும்? இவளுக்கு எல்லாம் தெரியும் தானே, அப்புறம் இவகிட்ட சொன்னா என்ன? இவகிட்ட சொல்றது தான் கரெக்டு. என்னடி நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னவோ அந்த பக்கமாக திரும்பி இருந்து இதை யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி, சும்மாதான். எதை கேட்டாலும் ஏதாவது ஒன்று சொல்லி மழுப்பிக்கிட்டே இருக்கேன். இப்போ நீ சொல்லுவியா மாட்டியா, அதை மட்டும் சொல்லு. ஏன் சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்? சொல்லலைன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன், நேராக போய் அத்தைக்கிட்ட இப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதுக்கு உனக்கு ஓகேன்னா அமைதியாக இருந்துக்கப்பா. என்ன இவ அம்மா கிட்ட சொல்லிடுவேங்கிறா? சரி, இவகிட்ட சொல்கிறது தான் நல்லது. சரி சொல்லிடுவோம். கையில் நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும், நீ அதை யார்கிட்டையும் சொல்லிட மாட்டியே? ஆமாம் ஆமாம், உனக்கு எனக்கு நடுவில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஊரில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அலையிறேன் பத்தியா, அதனால் இதையும் போய் சொல்லிடுவேன்னு நினச்சி பயப்படுறியா? போடி போ. இல்லை கையில், இந்த விஷயம் அம்மாவுக்கு அதுக்கு போச்சுன்னா அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏண்டி அப்படி என்னடி நடந்துச்சு? இல்லை கையில், நேற்று நான் பஸ்ஸில் இருந்து இறங்கும்போது நீ பார்த்துட்டு கேட்டல்ல எங்கே போயிட்டு வந்தேன்னு, அது வேற எங்கேயும் போகலை, அவரை தாண்டி போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். ஆட இவ்வளோதானா? இதுக்கு தான் இப்படி பயந்து போய் உட்காந்துருக்கியாக்கும்? அதுக்கு இல்லடி, நான் போய் பார்க்க போனேன்ல, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு நீ சொன்னாதானே துளசி எனக்கு தெரியும். சரி சரி கோவப்படாத, சொல்கிறேன். அது வந்து என்னடி ரொம்ப தயங்குற? சொல்கிறேன் கையில், சொல்கிறேன். அது வந்து நேற்று போய் அவரை பார்த்தனா, பார்த்துட்டு என்னோட லவ்வை வந்து அவர்கிட்ட சொல்லிட்டேன் கையில். ஏய் துளசி, என்னடி சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் கையில், எனக்கு என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததா, அதனால் போய் பார்த்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டேன்டி. நான் கூட உன்னை என்னவோ நினச்சேன் துளசி, ஆனால் சரியான கேடியா இருக்க நீ. ஏய் ஏன்டி இப்படி சொல்கிற? பின்ன என்ன துளசி, பைப்புக்கு தண்ணி எடுக்க போகணுன்னாலே என் கூட தான் வருவேன். இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஒத்தையில் போயிட்டு வந்திருக்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். அட நீ வேற கையில், எனக்கே ஒத்தையில் போகிறதுக்கு பயம். நான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன், அப்புறம் அத்தை ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகல. சாரிடி. பரவாயில்ல துளசி, நீ நல்லாவே தேறிட்ட. சரி அதான் லவ் சொல்லிட்டல, அப்புறம் ஏன்டி இங்கே வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்க? நல்லா ஜாலியாக இருக்க வேண்டியதானே? ஆட நீ வேற கையில், உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. வீட்டில் அம்மா மாமாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நான் இவரை பற்றி எப்படி அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கையில். அதை நினச்சாதான் பயமாக இருக்கு, அதாண்டி இங்கே வந்து இப்படி உட்காந்துருக்கேன். துளசி எனக்கு ஒரு ஐடியா. என்னடி சொல்லு.
இல்ல துளசி, இந்த லவ் மேட்ரை உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு பதிலா உங்க மாமா கிட்ட சொல்லிட்டானே. என்னடி வாயை பொளக்குற? பின்ன என்னடி, நான் நல்லா வாழணும்னு நினைப்பேன்னு பார்த்தா என்ன ஒரேடியே தீர்த்து கட்டுறலான்னு பிளான் பண்ணிட்டியா நீ? ஏ, அப்படிலாம் நினைப்பேனானா? ஏன் இப்படி பேசுற? அடி போடி, என் மாமன் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், அவனே என்னை கொண்டு போட்டுருவான். அவனே எப்படா கல்யாணம் எப்படா கல்யாணம் எங்கள் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். நானே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டு இருக்கேன். நீ வேற அவன்கிட்ட போய் நான் சொன்னேன்னு வச்சுக்கியா, ஒன்று அடுத்த முகூர்த்தத்துலேயே என் கழுத்துல தாலியை கட்டுவான், இல்லைன்னு வச்சுக்கோ ஒரே வெட்டா வெட்டி இன்னும் கொன்னாலும் கொண்டுருவான். ஓ, நீ அப்படி சொல்றியோ? சரி, அப்போ இந்த முயற்சியை கைவிட்டுறலாம். வேற என்ன பண்ணலாம்? என்ன இவள் ரெண்டு பேரும் காலங்கத்தால இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காள்வே? கையில் பின்னாடி சோதியக்கா நிற்காவே, எதுவும் பேசிடாத, அப்புறம் அது ஊர் முழுக்க சொல்லிடும்பத்துக்க. சரி சரி, நம்ம என்ன பேசுகிறோன்னு ஒட்டு கேட்குறக்காக நிப்பாளாக இருக்கும். இரு, இப்போ பாரு. ஐயோ, திரும்பிட்டாலே. நம்ம இதில் நிற்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவள் பேசுனதெல்லாம் நம்ம ஒட்டு கேட்டோன்னு நினச்சில பேசுவா. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்ன கையில் காலங்காத்தால இங்கே வந்து உட்காந்துருந்த மாதிரி இருக்கு? குழம்புக்கு கொஞ்சம் மீனை பிடிச்சிட்டு போகலான்னு வந்தோம். அரங்கன்னு உட்காந்து கிடக்கும். வாங்கலாம், நீங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு இந்த மீனெல்லாம் பிடிக்க தெரியாது, நீங்களும் இருந்து பிடிங்க, நான் போகிறேன். எனக்கு வீட்டில் வேலை கிடக்கு. வீட்டில் அப்படி என்ன வேலை கிடக்கு? அங்கே போய் உட்காந்து கமலக்கா கூட உட்காந்து ஊர் நியாயம், ஊரில் என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் தானே உட்காந்து பேசுவியே, அதை இதில் உட்காந்து பேசுங்க, நானும் கேட்டுக்கிடுவோம்ல கொஞ்சம். நல்லா சொன்னா. எனக்கு ஊரில் உள்ள கதை பேசுறக்கா நேரம் இருக்கு, எனக்கு வீட்டு வேலை பார்க்குறக்கே நேரம் கிடையாது. இதில் நான் ஊர் கதை பேசுகிறானா? என்னமோ நீ வந்து பார்த்த மாதிரி பேசுகிறா? கையில் அதுக்கிட்ட ஏன் போட்டு வாய் கொடுத்துட்டு இருக்கா? அதை ஏதாவது சொல்லி துரத்தி விடு கையில். சரி சரி, கோவப்படாதீங்க ஜோதிகா, போங்க, நீங்கள் வீட்டில் போய் வேலையே பாருங்க, போங்க. கொஞ்சம் ஏமாந்த போதும், நம்ம தலையில் மிளகா வரைச்சிருவாளுவே. இவ்வளோ கிட்டலாம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல. நல்ல வேலை துளசி, நீ பார்த்தா, இல்லைன்னு வச்சுக்கியா நம்ம பேசினது அத்தனையும் ஒட்டு கேட்டுட்டு போய் தெருவில் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்திருக்கோம். நானே யதார்த்தமாக தாண்டி பார்த்தேன், பார்த்தா அதில் நின்றுட்டு இருக்கு. ஒன்று அதில் நின்னா ஏதாவது நம்மளை கூப்பிட்டு கேட்கணும், எதுவுமே கேட்காம அதுலேயே நின்று நம்மளையே பார்த்துட்டு இருக்கு. அதான் சரி ஒட்டு தான் கேட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் வாண்ட சொன்னேன் மதுக்க. இங்க பாரு, ஆத்தாக்காரி தெருவில் உட்காந்து கிடக்கா, மோவாக்காரி குளத்தங்கரையில் உட்காந்து கிடக்கா. என்ன குடும்பமோ தெரில. சி சோதிகா, என்ன எந்த பக்கமா இருந்து அந்த மாதிரி இருக்கு? ராணியை போய் பார்த்துட்டு ஆரம்பத்துக்க. நீ என்ன இன்னும் தெருவில் உட்காந்து கிடந்த மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, என் மொபைலை பால் வாங்குறதுக்காக அனுப்பினே பார்த்துக்கிடுங்க, இன்னும் வீட்டுக்கு வரல. எங்கே தான் போனாலும் தெரில, எங்கேயும் சுவாவர போனாலா இல்லை அவைய அத்தைக்காரி வீட்டில் அங்கே உட்காந்து பழக்கம் பேசுகிறாளா என்னன்னு தெரில. உன் மொவா பால் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு காப்பி போட்டு குடிக்கத்தான். என்ன சதியக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கிய? அது ஒன்றும் இல்லை புஷ்பா, ராணிகிட்ட குழு பைசா கொடுத்தனா, அதில் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டேன் பார்த்துக்க. அதான் இங்கேருந்து அங்கே நடந்து மறுபடியும் போகணுமேனு யோசிக்கேன். சரி, இனி வீட்டுக்கு போய் ஒரு ஃபோன் போட்டு சொல்லிக்கிடுவோம் அவட்ட. ஏன்க்கா ரூபாய் எண்ணி பார்த்துட்டு கொடுக்க மாட்டீங்களாக்கோ நீங்கள்? குழுக்குள்ள பைசாலாம் கரெக்டாக எண்ணி தான் கொடுத்தேன். அதை கெட்ட போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோங்கிற மாதிரி வாங்குவாள்வல்ல, அவள் 10 ரூபா கேட்டா பார்த்துக்க, நான் 20 ரூபா தாளதிக்கு கொடுத்துக்கிட்டேன். அதான் இனி 10 ரூபா எண்ணி வாங்க, என்ன வீட்டில் போயிட்டு ஃபோன் போட்டு அப்புறமா பொறுமையாக சொல்லிக்கிடுவோம். ஏன்க்கா கெட்ட போகிறதுக்குமா இவளுக்கு காசு கொடுக்கணும்? ஆடா ஆமாம், இது உனக்கு தெரியாதாக்கா? நம்ம தான் போய் குழுவில் போய் பைசா கட்டணும். நம்ம போய் கெட்ட போக முடியாதுன்னு உடனே அவன் வண்டி வச்சிருக்கான்ல, அதில் போயிட்டு வந்துடுவா பார்த்துக்க. அந்த ஆள் தான் சரின்னு அவட்ட கொடுத்துட்டு வந்தேன். அவைய பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபாங்கிற மாதிரி கணக்கு பண்ணி காசு வாங்கிடுவாங்க எல்லார்ட்டையும். ஏன் ஜோதிக்கா, குழுவில் எப்படியும் ஒரு 10 பேர்கிட்ட இருப்பீல்ல? ஆமாம் புஷ்பா, தலைக்கு 10 ரூபான்னு கணக்கு போட்டாலும் 100 ரூபா ஆச்சுல்லக்கா. ஆமாம், வேற என்ன பண்ண, நம்மளால போய் கட்ட முடியாதுன்னு அவட்ட கொடுத்து விடுறோம். ஏன்க்கா, அது நீங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாய் நீங்கள் வாங்கிட வேண்டியதானே? என்னாலலாம் அலைஞ்சு கிழஞ்சு கட்டிக்கிட முடியாது புஷ்பா, அந்த அளவு தான். சரி, அவட்ட 10 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு அவட்டே கொடுத்துட்டு வருவேன் பார்த்துக்க. சரி சரி, நீங்கள் வர்ற வழியிலையும் மொபைல் எதுவும் பார்த்தீங்களாக்கா நீங்கள்? ஐயோ, நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னோன்னா இவ மொபட்ட சொல்லுவா, அவன் நம்மகிட்ட ஆடிக்கிட்டு வந்துடுவா. வேண்டாம், நம்மளுக்கு எதுக்கு வம்பு, பேசாமல் பார்க்கலன்னு சொல்லிட வேண்டியதுதான். என்ன சொல்லியக்கா? நான் உங்கள் மைனி வீட்டு வழியே வரல பார்த்துக்க, இந்த சைடு குறுக்கு வழியில் ஓடி வந்தனா, அதனால அவளை கவனிக்கல. வருவா வருவா,
நீ போ உள்ள போய் உட்காரு. எதுக்கு வாசல்ல வந்து உட்கார்ந்து கிடக்கா? அவ என்ன பச்சை பிள்ளையா வழி தெரியாம போயிருவாங்கிறதுக்கு? வீட்டுக்கு வருவா. நீ போய் உள்ள வேற வேலை இருந்தா போய் பாருப்போ. ஆமா ஜோதிகா, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். சரி நான் போய் வேலையை பார்க்கேன். வரேன் ஜோதிகா. ம் சரி, நானும் கிளம்புறேன் புஷ்பா. ம் சரிக்கா. பேசாம மைனிக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்டுருவோமோ? ஆமாம், ஒரு ஃபோனை போட்டு கேட்போம். என்னாச்சு, இன்னும் வரலையாவா, அங்கே என்ன பண்ணுறா என்னன்னு கேட்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.